வெல்கம் டு லிவின் Funsta channel. இன்னைக்கு May 2 to 4 வரையும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். Before getting into that, do subscribe our channel and all for my 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ku description layum pinned comment layum link irukku, make use of it. So in the particular video la you will have important news from May 2 and May 2nd அப்புறம் மேயோட 3rd and 4th வந்து சாட்டர்டே சண்டேன்றதுனால இது தனித்தனியாக தான் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கும். பட் இங்கே வீடியோவில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுறதுல மட்டும்தான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். மற்றபடி மித்தது எல்லாமே வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக இல்லை அந்த நியூஸை பார்த்தாலே உங்களுக்கு டேட்டா ஃபேக்சுவல் ரிலேட்டடாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் புரிஞ்சு படிக்க வேண்டியதுக்கு மட்டும்தான் எக்ஸ்ப்ளனேஷன் எந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இஃப் யூ ஃபைண்ட் எனிதிங் டிஃபிகல்ட், டூ கமெண்ட் அண்ட் ஐ வில் பி அட்ரஸிங் தேட் இன் அப்கமிங் வீடியோஸ். தேங்க்யூ. குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் 2025ன்ற டேட்டாவில் எந்த கண்ட்ரி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் மிலிட்ரி பர்சனல் வச்சுருக்காங்கன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, விச் இஸ் சைனா. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து எல்லா கண்ட்ரீஸ் லைக் மோர் தென் 145 கண்ட்ரீஸை வந்து அசஸ் பண்ணி அவங்களோட மிலிட்ரி பர்சனல்ஸ், மிலிட்ரி ரிலேட்டடாக எப்படி இருக்காங்க, ஆக்டிவ் மிலிட்ரி பர்சனல்ஸ்ன்னு சொல்லிட்டு தெர் இஸ் அ ரிப்போர்ட். ஸோ பை சிப்ரி அண்ட் குளோபல் ஃபயர் பவர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து சின்ஸ் 2005 வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரைஸ் இன் குளோபல் இன்ஸ்டெபிலிட்டி, ரீஜனல் கான்ஃப்ளிக்ஸ், எமர்ஜிங் செக்யூரிட்டி த்ரெட்ஸ்லாம் வந்து குளோபல் டிஃபென்ஸ் ஷிஃப்ட்டை வந்து மாற்றிருக்கு. அண்ட் லார்ஜ் ஆக்டிவ் டியூட்டி ஃபோர்ஸஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க நிறைய கண்ட்ரீஸ். ஸோ மேன் பவர் ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க, லைக் ஏஐ, சைபர் வார்ஃபேர் அண்ட் அட்டானமஸ் சிஸ்டமோட ஜாயின் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டிடியூட் தான் சிப்ரி. ஸோ அவங்களும் குளோபல் ஃபயர் பவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ஆக்டிவ் மிலிட்ரி பர்சனல் அப்படின்னா, ஃபுல் டைமாக கண்ட்ரிக்காக ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்காக சர்வ் பண்ணுற சோல்ஜர்ஸை ரெஃபர் பண்ணுறது தான் ஆக்டிவ் மிலிட்ரி பர்சனல்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இதில் டாப் கண்ட்ரி தான் சைனா, செகண்ட் ரேங்க் வந்து இந்தியா, தேர்ட் யூஎஸ். ஸோ அந்த ஒரு ரேங்கிங் எப்படி மோர் ஆர் லெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேங்கிங் 2024 மிலிட்ரி பர்சனல் ரேங்கிங் இருக்கா, மிலிட்ரி ஸ்ட்ரென்த் ரேங்கிங்னு ஒன்று இருக்குது. ஸோ 2025 மிலிட்ரி ஸ்ட்ரென்த் ரேங்கிங்னு சொல்லிட்டு அதில் என்னென்னா 60 ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி பவர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இவங்களே தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது டாப் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது யூஎஸ், செகண்ட் ரஷ்யா, தேர்ட் வந்து சைனா, ஃபோர்த்து வந்து இந்தியா, ஃபிஃப்த்து வந்து சவுத் கொரியா. ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு டாபிக் ஏற்ற மாதிரி தே வில் சேஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மேக் ஷுர் யூ நோட் தீஸ் டவுன். நெக்ஸ்ட் வந்து CareEdge ஸ்டேட் ரேங்கிங் 2025 எந்த ஸ்டேட்டை வந்து டாப்பில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க, பேஸ்ட் ஆன் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு வந்து அவங்க 7 கீ டெவலப்மெண்ட் பில்லர்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ரேங்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது யாருன்னா மகாராஷ்டிரா. அந்த CareEdgeோட ரேட்டிங், அட்வைசரி, ரிசர்ச் அண்ட் ரிஸ்க் சொல்யூஷன் இதெல்லாம் அவங்க பண்ணுறதா கொடுத்துருப்பாங்க. ஸோ தே ஆர் ரேங்கிங் த ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த ஒரு ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி இது எல்லாத்தையுமே வந்து ஆக்சஸ் பண்ணி தான் அந்த ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரேங்கிங் வந்து ஸ்ட்ரக்சர் அரவுண்ட் 7 கீ பில்லர்ஸ்னு நம்ம கொஸ்டின்லேயே பார்த்தோமா, அந்த 7 பில்லர்ஸ் என்னன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக், ஃபிஸ்கல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட், சோஷியல், கவர்னன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த 7 கீ பில்லர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் சம்டைம்ஸ் அதவே வந்து கொஸ்டினில் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ CareEdge ரேட்டிங் தான் இந்த ஒரு இது. அவங்க எக்கனாமிக்குன்னு சொல்லியிருப்பாங்க சம்டைம்ஸ். ஸோ ஜிஎஸ்டிபி தான், அதாவது ஹோல் கண்ட்ரிக்கு நம்ம ஜிடிபி, பட் ஒரு ஸ்டேட்டுக்குன்னு பார்க்கும்போது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிஎஸ்டிபி அண்ட் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸாக யூஸ் பண்ணி தான் அந்த பில்லர்ஸ் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த 7 பில்லர்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஆல்சோ ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா, செகண்ட் குஜராத், கர்நாடகா. ஸோ அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ் ஜென்ரலாக வந்து இந்த ரேங்கிங்கில் டாப் பண்ணுவாங்கன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ தட்ஸ் த திங். யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா கேர் ரேட்டிங்ஸ். ஸோ எதெல்லாம் பேஸ் பண்ணி இது பண்ணாங்கன்றது கொடுத்துட்டாங்களா. இதில் வந்து லார்ஜஸ்ட் ஸ்டேட்ஸ் தனியாக,
தே வில் இது பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, செகண்ட் குஜராத், தேர்ட் வந்து கர்நாடகா. வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் யூஸ்வலாக இந்த டாப் 5 ரேங்கிங்கில் டாமினேட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னா. ஸோ 4th and 5th ரேங்கிங் அப்போ யார் அப்படின்னா கர்நாடகா, தெலுங்கானா, நம்ம வந்து தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி நம்ம தான் வந்து யூஸ்வலாக டாப்பில் இருப்போம். ஸோ வெயிட், தேர்ட் பிளேஸ் தானே கர்நாடகா. ஸோ தெலுங்கானா, தமிழ்நாடு 5th பொசிஷன். தமிழ்நாடு, தெலுங்கானா. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு டாப் 5 ஸ்டேட்ஸ். ஸோ பீகார்லாம் வந்து 17th ஸ்டேட், ஜார்க்கண்ட் வந்து 16th, மத்திய பிரதேஷ் 15th. இந்த மாதிரி அந்த லிஸ்ட்டே சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து கோவா தான் நார்தர்ன் குரூப் ஏ, குரூப் பின்னு பிரிச்சிருப்பாங்க போல், தட் லார்ஜஸ்ட் ஸ்டேட்ஸ்லாம் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குரூப் பியில் வந்து நார்த் ஈஸ்ட்டு, ஹில்லி ஸ்டேட்ஸ் அண்ட் ஸ்மால் ஸ்டேட்ஸ் இது எல்லாத்தையும் இது பண்ணும்போது அதில் கோவா தான் டாப் ஆயிருந்திருக்கு. ஸோ அதில் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா 7 பில்லர்ஸில், ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபிஸ்கல், சோஷியல், கவர்னன்ஸ், என்விரான்மெண்ட் இதிலெல்லாம் அதுதான் டாப் பண்ணியிருந்திருக்கும் போல். அதர் பர்ஃபார்மன்ஸ் லைக் நாகாலாண்டில் 11th, மணிப்பூர் 10th, அருணாச்சல் பிரதேஷ் 9th இதெல்லாம் வந்து பாட்டம் ஆஃப் குரூப் பி. குஜராத் தான் எக்கனாமிக் பில்லரில் லீட் பண்ணுது. ஸோ இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்கனாமிக் பில்லர்ன்ற போது ஜிஎஸ்டிபி, அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ அதனுடைய பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபிலலாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதாவும், எஃப்டிஐ இன்ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதாவும், கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன்லாம் அதிகமாக இருக்கிறதா கொடுத்துருப்பாங்க. ஆப்வியஸ் ரீசன்ஸ், அங்கே வந்து ஐஎஃப்எஸ்சி இருக்குது. ஸோ அதனால் தே வில் பி லீடிங். அண்ட் தென் கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிராலாம் வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன்னால தே ஆர் அட் டாப் பொசிஷன்ஸ். அண்ட் குரூப் பியில் சிக்கிம் பெர்ஃபார்ம்டு பெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் ஆஃப் த ஜிஎஸ்டிபி அண்ட் செக்டரல் அவுட்புட். அண்ட் சிக்கிமில் யூ மைட் நோ எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இன்னும் அதிகமாகிட்டு இருக்காங்க அதனால. அண்ட் ஃபிஸ்கல் ரேங்கிங் இருக்கு இல்லையா, இதில் பர்டிகுலராக இந்த ஒரு பில்லரில் மட்டும் பார்த்தோன்னா ஒடிசா தான் ஹையஸ்ட் ரேங்கிங். ஸோ அவங்களோட டெப்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா பண்ணுறதுனால ரெவன்யூ டெஃபிசிட்டை வந்து இப்போ கம்மி பண்ணியிருப்பாங்க போல், அதனால தே ரேங்க்டு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் குஜராத், மகாராஷ்டிரா, குரூப் பியில் உத்தரகாண்ட்லாம் வந்து இந்த ஃபிஸ்கலில் நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் ரேங்கிங்னு இதிலேயே ஒன்று இருக்குது திஸ் பில்லா. ஸோ அதில் வந்து ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் ரேங்கிங்கிற போது அதில் மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க, தெலுங்கானா, ஹரியானா செகண்ட் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் ரேங்கிங்கை எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெனிட்ரேஷன், இன்சூரன்ஸோட பெனிட்ரேஷன், கிரெடிட் டிஸ்பர்ஸ்மெண்ட் எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குது அந்த ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. என்பிஎஃப்சி கிரெடிட், பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவோட பேலன்சஸ் இதெல்லாம் பார்க்குறாங்க. அண்ட் குரூப் பியில் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டில் கோவா வில் பி லீடிங். அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பஞ்சாப் அண்ட் ஹரியானா தான் லீட் பண்ணும் பிகாஸ் ஆஃப் தேர் ஹை பவர் ஆஃப் அவைலபிலிட்டி, ரெயில் டென்சிட்டி அது அதிகமாக இருக்கும். ஸோ இரிகேட்டட் லேண்டுமே வந்து அந்த ஸ்டேட்டில் பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் அதிகமாக இருக்கும். அண்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயுமே குரூப் பியில் கோவா வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் கோவா ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க இந்த இதில் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. சோஷியல் பவர் பில்லர்ஸில் கேரளா தான் ஃபஸ்ட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் வந்து லைட்டாக லேக் ஆகியிருந்திருக்கும், அதெல்லாம் சரி பண்ணியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் தமிழ்நாடு தான் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆப்வியஸாக கோவா அண்ட் மிசோரம். ஆந்திர பிரதேஷ் வந்து கவர்னன்ஸ் ரிலேட்டடாக ஃபர்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேர் எஃபிஷியன்சி, பிஸ்னஸ் என்வரான்மெண்ட். ஏன்னா அந்த ஆந்திராவில் வந்து தே டூ ஹேவ் அந்த பிஸ்னஸ் ஈஸியாக ஆந்திராவில் செட்டப் பண்ணுறதுக்கு நிறைய நியூ இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்கிறதுனால. அண்ட் பப்ளிக் சர்வீசஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட்லேயே தே கேன் டூ. அதனால் அந்த ஒரு இதனால ஆந்திரா வாஸ் த ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து மத்திய பிரதேஷ். அண்ட் குரூப் பியில் உத்தரகாண்ட் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட் இருந்திருப்பாங்க. ஸோ ஆல் தீஸ் மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட்லாம் ஏன் இந்த சோஷியலில் ஃபர்ஸ்ட்டாக இருக்காங்கன்னா பிகாஸ் ஆஃப் தேர் டிஜிட்டல் கவர்னன்ஸ் அண்ட் ஜுடிஷியல் டெலிவரியுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றதுனால. என்விரான்மெண்டல் ரேங்கிங்லன்னு பார்க்கும்போது கர்நாடகா தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க பிகாஸ் ஆஃப் தேர் ஏர் குவாலிட்டி அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி ரிலேட்டடான விஷயங்களில் தே ஆர் லீடிங். அண்ட் தெலுங்கானா அவங்களோட ஃபாரஸ்ட் கவர்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுனாலையும் ட்ரிங்கிங் வாட்டர் ஆக்சஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுனால தே ஆர் த செகண்ட். அண்ட் குரூப் பியில் பார்க்கும்போது ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து ஃபர்ஸ்ட் இருந்திருப்பாங்க பிகாஸ் ஆஃப் தேர் க்ரீன் எனர்ஜி, வாட்டர் ஆக்சஸ் அண்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன். ஸோ மொத்தமாக இது வந்து ரேங்கிங்லாம் கொடுத்துருப்பாங்க எந்த அளவுக்கு என்ன பேசிஸில் அந்த ஒரு
all these things will be there. So first Maharashtra, second Gujarat, third Karnataka. Group B சொன்னேன்ல northeast hilly and small statesல Sikkim, Goa, Himachal Pradesh. So make sure you know these things because இது ஒவ்வொரு ஸ்டேட்டும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதனுடைய இண்டிகேட்டர்ஸ் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஒரு பில்லர்லையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஐஎம்எஃபோட ஏப்ரல் 2025 வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கில் இந்தியாவோட ரேங்கிங் பேஸ்ட் ஆன் தி ஜிடிபி சைஸ் என்னென்னா 4th. ஸோ அவங்க வந்து ரேங்க் பேஸ் பண்ணியிருப்பாங்க ஐஎம்எஃப் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கில். ஸோ எக்கனாமி பேஸ் பண்ணி வேர்ல்டில் இருக்க கண்ட்ரீஸை அவங்க வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. அதில் நம்ம வந்து 4th பொசிஷன். அண்ட் நம்மளோட ஜிடிபி இவ்வளோ 2025 எவ்வளோ க்ரோ ஆகும், பெர் கேபிட்டா எவ்வளோ இருக்கும், யூஎஸோட தான் ஃபர்ஸ்ட், சைனா செகண்ட், தேர்ட் வந்து ஜெர்மனி, 4th ஜப்பான், நம்ம 4th, ஜப்பான் வந்து 5th. ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டேக் அ லுக். இது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரியே இருக்குது எனக்கு. IMF's 2025 ஃபிஸ்கல் மானிட்டர் எந்த கண்ட்ரி வந்து ஹையஸ்ட் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ குளோபலி இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக சூடான் தான். ஸோ இது நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிகாஸ் அவங்க தான் வந்து அவங்களோட அந்த கண்ட்ரியோட ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஸோ குட், பட் தே டூ கெட் மோர் ஆஃப் டெப்ட். ஸோ அந்த டெட்டு வந்து தே குடன்ட் மேனேஜ் அந்தளவுக்கு இருக்குது. ஸோ ஃபிஸ்கல் மானிட்டரிங் கோல் இஸ் டு ட்ராக் அண்ட் ஆக்சஸ் த டெப்ட் சஸ்டைனபிலிட்டி அண்ட் ஃபிஸ்கல் ஹெல்த் ஆஃப் அ கண்ட்ரி வேர்ல்டு வைட். ஸோ இதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் அந்த கண்ட்ரி வந்து லிஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட பாண்ட் ஏதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தட் won't கெட் மச் ஆஃப் அன் அட்ராக்ஷன். ஸோ அதனால தான் people used to see these things. ஸோ டாப் கண்ட்ரினா சூடான் தான். 252% ஆஃப் த டெப்ட் டு ஜிடிபி இருந்திருக்கு. ஸோ அவங்க அந்த கண்ட்ரியில் இருக்க ப்ரொடக்ஷனை விட அதிகமான கடன் இருக்குது. ஜப்பான் செகண்டு, தேர்ட் சிங்கப்பூர். ஏன் ஜப்பான் செகண்டில் இருக்குன்னா people still do believe because it is a developed country. ஸோ somehow they can manage என்ற மாதிரி. தேர்ட் சிங்கப்பூர், யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து 8th, ஃப்ரான்ஸ் வந்து 9th, கனடா 10th, நம்ம வந்து 31st இருக்கோம். ஸோ இதை இன்னும் நம்ம கம்மி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ we are in a good position. அண்ட் சைனா 96th பொசிஷனில் இருக்குது. ஸோ நம்மளோட கம்பேர் பண்ணும்போது they are at better position. IMF ஃபிஸ்கல் மானிட்டர் வந்து இதை சொல்லியிருந்திருக்காங்க ஏப்ரல் 25. அண்ட் குளோபல் டெப்ட் வார்னிங்குமே கொடுத்துருந்துருக்காங்க. குளோபல் ஜிடிபி வந்து 2027 117% ஆஃப் த குளோபல் ஜிடிபி வந்து இந்த டெப்ட் வந்து மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவோட ஃபிஸ்கல் டார்கெட் நான் அப்போ சொன்னேன் இல்லையா, நம்மளோட எக்கனாமிக் சர்வேயில் கூட சொல்லியிருப்பாங்க. தட் நான் அதை அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த February 1st வாக்கில் ஐ வாஸ் ஆல்சோ டெல்லிங் தட் டெப்ட் டு ஜிடிபியை வந்து 50 ± 1% நம்ம மார்ச் 2031 நம்ம அச்சீவ் பண்ணணுன்ற டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்தியா டுடேல இது ஒரு எக்ஸ்பிளைன் நியூஸாகவே வந்திருந்தது. வை ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ஆர் பையிங் இந்தியன் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி அவங்க தான் இந்த டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தட் லாஸ்ட் மந்தோட எஃபிஐ வந்து டோட்டலாக 18,409 crores ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் ஷேர்ஸ் வாங்கியிருந்திருக்காங்க. எஸ்பெஷலி நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸோட இண்டெக்ஸையே வந்து இது 4.1% கெயினில் முடிகிற அளவுக்கு ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்திருக்காங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இதை பற்றி பேசியிருந்திருக்காங்க. ஸோ எஃபிஐ பிகேம் நெட் பையர்ஸ் ஆஃப் த இந்தியன் ஈக்விட்டிஸ். ஸோ இந்தியன் ஈக்விட்டிஸை ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வாங்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் மார்க்கெட் ரெசிலியன்ஸ் டு ரினியூவ்டு ஃபாரின் இன்ட்ரெஸ்ட். ஸோ அது நடந்துகிட்ருக்கு இப்போது. அண்ட் ஆல்சோ யூஎஸ் அவங்க சொல்கிறதுல மேஜராக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஏப்ரலில் எஃபிஐ இன்ஃப்ளோ நிஃப்டி ஃபினான்ஷியல் இண்டெக்ஸையே ரைஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு மேஜர் ரீசன் இஸ் யூஎஸ் அண்ட் இந்தியாவோட ட்ரேட் ஹோப்ஸ். ஸோ அந்த டென்ஷன் ஈஸ் ஆகிருக்கு. அதை பற்றின டாக்ஸ் அதிகமாக இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் வி டூ ஆல்சோ ஹாவ் நம்ம முந்தா நேற்றும் வந்து வி சைன்டு யூகேவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்தியா மேலே தேர் இஸ் அ ஹோப். அதனால ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அஸ். ஸோ இதுவே வந்து இந்த அக்டோபர் நவம்பர் ஆஃப் 2024 பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் தான் நம்ம கண்ட்ரியில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் விற்றுட்டு தே ஆர் கோயிங் பேக் டு யூஎஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப் வந்து அங்கே வந்துட்டார் அப்படின்றதுனால அங்கே கொஞ்சம் இன்னும் நல்ல ஸ்டாக்ஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேபிளாக இருக்கும், அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே வாஸ் இன் அ செல்லிங் ஸ்ப்ரீ.
ஸோ அப்போ வந்து we couldn't control that. அதனால நிறைய டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்து நடந்தது. ஸோ அதனால நம்மளோட ருப்பி வந்து டிப்ரிசியேஷன் ஆச்சு. அதுக்காக ஆர்பிஐ நிறைய ஒர்க் பண்ணாங்க. பட் நவ் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் கெட்டிங் பேக் டு நார்மல் அண்ட் இப்போது பீப்புள் ஆர் ரெடி டு சென்ட் அவங்க நம்மளோட கண்ட்ரி மேலே அந்த ஒரு பூஸ்ட் இருக்குது, கான்ஃபிடென்ஸ் இருக்குன்றதுனால இன்வெஸ்டர்ஸ் தி குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்பிடைட் வந்து இந்தியன் ஈக்விட்டி பக்கம் திரும்பி இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ குட் சைன். அதனால தான் இப்போது இதை பற்றி பேசியிருந்திருக்காங்க. யார் இதை ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணால் நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி லிமிடெட். டோட்டல் எஃபிஐ நெட் பை வந்து இவ்வளோ வந்திருக்கு. ப்ரைமரி மார்க்கெட்டில் இவ்வளோ, செகண்டரி மார்க்கெட்டில் இவ்வளோ, ஈக்விட்டி சோல்டு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எஃபிஐ ட்ரெண்ட் இன் மே past 17 years பார்க்கும்போது 52% rise. So FPI were net sellers 52% of the time. So this is the good sign. Why did private banks rise lending rates in March 2025 despite RBI policy rate cut அப்படின்னா due to the tight liquidity and higher funding costs. அது நம்மளுக்கே தெரியும். ப்ரைவேட் பேங்க் வந்து அவங்களோட லெண்டிங் ரேட்ஸை வந்து ஆர்பிஐ ரேட் கொடுத்தும் கட் பண்ணி அதிகமாக்கியிருக்காங்க. பிகாஸ் பேங்கிங் சிஸ்டமோட டைட் லிக்விடிட்டி அண்ட் ஃபண்டிங் காஸ்ட் ப்ரெஷரும் இருக்குது. ஸோ சென்ட்ரல் ரேட் ஈஸ் ஆனாலும் தே டூ ஹாவ் திஸ் ப்ரெஷர். அதனால தான் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஓஎம்ஓலாம் இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. So despite those things still they couldn't handle it. ஸோ இதனால தான் இது நடக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஐசிஐசிஐ சிஎஃப்ஓவுமே வந்து we are selective in our approach and concise of the quality அப்படின்னு. that is a good sign also because just private banks வந்து அந்த ஒரு அதிகமான இன்ட்ரெஸ்ட்டுக்காக ரொம்ப யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்றத வந்து பேக்ரவுண்ட் அனாலிசிஸ் பண்ணாமல் சில டைம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் குட் ஆல்சோ பேட் பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து லோன் கிடைக்காம இருக்கும் இல்லையா. ஸோ தட் நம்மளோட ஜிடிபி க்ரோத்துமே வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் அ சைன் டூ. Next, what opportunity have gold loan fintech firms identified in RBIயோட draft rules as issued in April 2025? ஸோ RBI வந்து கோல்டு ரூல்ஸ், அதாவது கோல்டை நம்ம பேங்க்கில் போய் பிளெட்ஜ் பண்ணி லோனாக வாங்குவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஒரு ரூல் வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் நிறைய பேர் வந்து தே வேர் கன்சர்ன் தட் பில்லெல்லாம் கேட்பாங்களாமே சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ வாட் இஃப் என்னோட பாட்டி தாத்தா அந்த மாதிரி இருக்கிறவங்க வாங்கின நகையை எனக்கு என்னோட பேத்திக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததை நான் இப்போ போய் எனக்கு ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் நீட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வச்சேன்னா they will ask me the bill அப்படின்ற ஒரு கன்சர்ன் இருந்துச்சு. பட் அது வந்து ஒரு வேளை உங்கள் மேலே சந்தேகம் இருந்தால் ஆர்பிஐ the bank has the right to ask you the bill அப்படின்னு தான் இருக்குது. பட் அது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. இன்னும் இந்த டிராஃப்ட் ரூல்ஸில் ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் கொடுக்குறாங்க. இப்போ அந்த இதில் கோல்டு லோன் ஃபின்டெக் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, முத்தூட் ஃபினான்ஸ் அந்த மாதிரி. வாட் இஸ் தட்? இது இப்போ ஒரு ஆடு கூட அடிக்கடி வருது. ஐ டோன்ட் ரிமெம்பர் தட், ஒன்லி த சாங் நேம். ஓகே, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஹாவ் ஐடென்டிஃபைட் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. அது என்னென்னா ஹார்மனைஸ்டு ஃப்ரேம் ஒர்க் என்கரேஜிங் பார்ட்னர்ஷிப் வித் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ். ஸோ அந்த முத்தூட் ஃபினான்ஸ் மாதிரியான கோல்டு லோன்லேயே ஃபின்டெக் ஃபார்ம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க ஆன்லைனில் இருப்பாங்க இல்லையா. ஸோ தே ஆர் ஹேவிங் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு பார்ட்னர்ஷிப் வித் பேங்க் அண்ட் என்பிஎஃப்சிஸ் டு மேக் மோர் அவங்களோட பிஸ்னஸ். ஸோ ஃபின்டெக் ஃபர்ம் வந்து ஆர்பிஐயோட டிராஃப்ட் ரூல்ஸ் ஆன் கோல்டு லோன்ஸில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டு லோன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அதை வந்து ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எனேபிள் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஸ்கேல் அப் டு பார்ட்னர் வித் ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் ஆர் எக்ஸ்பேண்ட் இண்டிபெண்டன்ட்லி. ஸோ அந்த மாதிரி முத்தூட் ஃபினான்ஸ்லாம் என்ன பண்ணலாம்னா, ஆக்சுவலி முத்தூட் ஃபினான்ஸ் இஸ் என்பிஎஃப்சி. ஸோ ஒரு ஃபின்டெக் ஃபார்ம் ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். தே கேன் பார்ட்னர் வித் திஸ் ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ் லைக் எஸ்பிஐ, ஐஓபி இந்த மாதிரியான பேங்க்ஸோட ஜாயின் பண்ணிக்கலாம் ஆர் என்பிஎஃப்சியோட ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தே கேன் எக்ஸ்பேண்ட் இண்டிபெண்டன்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் வில் ஸ்ட்ரென்தன் தேட் பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபின்டெக் ரிலேட்டடாக இருக்கிற கோல்டு லோன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபின்டெக். தே வில் பி கெட்டிங் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. லைக் இப்போது எல்என்டி ஃபினான்ஸ், பூனாவாலா ஃபின்கார்ப், மணி வியூ, தே வில் ஹாவ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அவங்க வந்து partnership trends like PhonePe, Bazaar Pay, they are tying up with Muthoot and other NBFCs. So NBFCs ஓட tie-up வச்சுக்கிறது ஈஸி. லைக் முத்தூட் அந்த மாதிரியான சம்திங், அந்த மாதிரி கோல்டுக்குன்னே இப்போ ஆடெல்லாம் நிறையா வருதில்ல. ஸோ அவங்களோட தே கேன் ஜாயின். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்க எந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை ஈக்விட்டி ஓனர்ஷிப்பில் ஓவர் டேக்
ஓவர்டேக் பண்ணி என்எஸ்சி லிஸ்டட் ஃபார்ம்ஸில் அவங்களோட ஓனர்ஷிப் அதிகமாக்கியிருக்காங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஓவர் 20 years அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னால் நம்ம என்னென்ன ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இட் இஸ் அன் ஆர்கனைசேஷன் ஆர் இன்ஸ்டிடியூஷன் வேறு கண்ட்ரியில் இருப்பாங்க. நம்ம கண்ட்ரியில் இருக்க கம்பெனிஸ் மேலே நம்மளோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலயமா தே வில் புட் மணி இன்டு தேட் அண்ட் தே வில் ஓன் அ ஷேர் ஆஃப் தட் கம்பெனி. அது வந்து 10%க்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போச்சுன்னா அது எஃப்டிஐ ஆகிடும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஸோ அது வந்து அதுக்கு ரூல்ஸே வேறு. ஸோ அதுக்கு வந்து தே வில் பி த ஓனர் ஆஃப் த கம்பெனி. ஸோ தே ஹாவ் டு டேக் பார்ட் ஆஃப் த கம்பெனி அண்ட் அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் வேறு அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அதுலேயே டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னால் என்ன, அதே மாதிரி தான் சேம் ஃபாரினுக்கு பதிலாக இந்தியன்ஸ். ஸோ இந்தியன்ஸ் ஹூ ஆர் ஆல் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸ் வித்தின் இந்தியா, அவங்கள தான் நம்ம வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னா இட் கேன் பி மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் who invest in stocks. ஸோ அதே மாதிரி பென்ஷன் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக தே வில் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட இருக்கலாம். ஸோ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இப்போது எஃப்ஐஸ், ஏன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு 2-3 months முன்னாடி பிகாஸ் ஆஃப் த எஃபிஐஸ் வெளியில் போகிறதுனால அண்ட் ஆல்சோ நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் ரெட்டில் மாற ஆரம்பித்தப்போ குட்டி குட்டி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தே ஸ்டார்டட் செல்லிங். ஸோ தேட் வாஸ் நாட் ஆஸ் பிஃபோர். ஏன்னா முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கடன்னு எல்லோரும் செல் பண்ணுவாங்க. ஸோ அதனால இன்னும் வந்து மார்க்கெட்டை ரெட்டாக மாறும், இன்னும் கம்மியாகும். ஸோ அது இல்லாமல் ஓரளவுக்கு இப்போது தே டூ ஹேவ் ஃபினான்ஷியல் நாலேஜ்ன்றதுனால ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்துச்சு, ரொம்ப செல் பண்ணலை. பட் அந்த குட்டி குட்டி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ணுறது எல்லாத்தையும் பெரிய பெரிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வில் பை. அது வந்து ஒரு கிளியர் கட் எக்ஸாம்பிளாக ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தேட் ஒரு 2 வாட்டர்மெலன் பக்கத்தில் இருக்கும் செல் பண்ணுறதுக்காக. ஒரு குட்டி பையன் இருப்பான் அண்ட் ஒரு வயசானவர் இருப்பார். வாட் திஸ் குட்டி பையன் வில் டூ, ஹீ வில் பிளேஸ் அபவுட் தட் $5 தான் ஒரு வாட்டர்மெலன் அப்படின்னு. பட் இவர் வந்து ரொம்ப காலமாக வச்சுட்ருப்பார். ஸோ அவர் $10 வச்சுருப்பார். பட் ஹீ வில் கம் அண்ட் ஹாவ் அ போர்ட் அஸ் $5. ஸோ எல்லோரும் இதை வந்து வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இவர் என்ன நினைப்பாருன்னா, ஓகே நம்மது செல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீ வில் ஆல்சோ சேஞ்ச் இட் டு $5. ஸோ 2 பேர்கிட்டையும் வருவாங்க. பட் இவர்கிட்ட இன்னும் வரணுன்றதுக்காக ஹீ வில் சேஞ்ச் இட் டு $1. அப்போ நிறைய பேர் இங்கே வருவாங்களா. ஸோ வாட் ஹீ வில் டூ, he will go and buy this all watermelon for $1 and place it in his shop and make it as $50. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இவங்களை வந்து போர்ட்ரே பண்ணுற விதமாக இருக்கும். ஏன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு குட்டி ரெட்டாக பார்த்தாலே வந்து ஷாக் ஆகி பேனிக் ஆகி எல்லாத்தையும் செல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த தடவை ஏதோ சர்ப்ரைசிங்லி ஸ்டேபிளாக இருந்துச்சு. நிறைய பேர் இன்னுமே வாங்கினாங்க அந்த டைமில். ஸோ பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் நாலேஜ், ஏன்னா யூடியூப்பில் நிறையா ஃப்ரீ செஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பீப்புள் நோ தேட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது எல்லாமே மாறும் அப்படின்னு. ஸோ அந்த இதுக்கப்புறம் தான் இப்போது இந்த மாதிரி ஒரு நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓனர்ஷிப் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ க்ரோவிங் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இந்த டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட் இஸ் ஹியூஜ். இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ யூஸ்வலாக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான் அந்த மாதிரி அதிகமாக இருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ மாறி இருக்குன்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஐயோட ஓனர்ஷிப் வந்து 17.62 ஆயிருக்கு. திஸ் இஸ் ஜஸ்ட் 0.35% அதிகம். அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து 17.22 இருக்குது. ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் தான். பட் தேட் மேக் சென்ஸ். இதுக்கு முன்னாடி அது இல்லை இல்லையா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் in 22 years டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை ஓனர்ஷிப் பேசிஸில் சர்பாஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த ஜான்வரி எக்ஸிட், அது வந்து பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப் தான். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்மளை விட்டு போனாங்க. ஸோ அதனால தான் நிறைய டிஸ்ட்ரப்ஷன்ஸ் ஆச்சு. ஸோ அப்போது வந்து நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து சோல்டு பண்ணதை டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் எக்ஸிஸ் இதே மாதிரி 2008 நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து 16,000 crore தான் குளோபல் கிரைசிஸ் பீரியடில் நடந்துருந்துச்சு. ஸோ இப்போது தட் அவங்க செல் பண்ணது எல்லாத்தையும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வாங்கிட்டாங்க. அதனால தான் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம்.
நிறைய பேருக்கு வந்து யூடியூப்பில் சஜஷன்ஸ்லாம் என்ன கொடுத்தாங்க, தட் யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் யூடியூப்பில் வந்து சில சஜஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ திஸ் இஸ் த ரைட் டைம் டு பை சர்டன் ஸ்டாக்ஸ் பை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போது தேர் இஸ் மோர் அவேர்னஸ் கம்பேர்ட் டு 2008, ஏன்னா அதோட கம்பேர் தானே பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் திங்க் ஹியர். ஓகே, திஸ் இஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் 2025 நடக்குது. அதில் வந்து சாம்பியன் குளோபல் கெமிக்கல் வேஸ்ட், இந்தியா வந்து சாம்பியன் குளோபல் கெமிக்கல் அண்ட் வேஸ்ட் கவர்னன்ஸில் இருக்காங்கன்ற மாதிரி அண்டர் த தீம் மேக் விசிபிள் த இன்விசிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் கான்ஃபரன்ஸ் இந்த ஆப்ஷனில் இருக்கு இல்லையா, இந்த ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸோட தீம் தான் இது. அதில் குளோபல் கெமிக்கல் அண்ட் வேஸ்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த தீம் வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. மேக் விசிபிள் த இன்விசிபிள்னு போட்டுட்டு கோலன் மார்க் வச்சு அதுக்கப்புறம் சவுண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் வேஸ்ட்ஸ் அப்படின்னு தான் ஃபுல் தீம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இங்கே ஃபுல் தீம் இல்லாததுனால. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிஆர்எஸ் சிஓபி அப்படின்னு சொல்கிறது தான் அந்த இது. ஸோ வாட் இஸ் திஸ் பிஆர்எஸ் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பேசல், ரோட்டர்டாம், ஸ்டாக்ஹோம் அப்படின்ற 3 கன்வென்ஷன். அந்த 3 கன்வென்ஷனையும் சேர்த்து தான் இந்த ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மீட்டிங் வந்து April 28 ஆரம்பித்து 9th May வரையும் இந்த மீட்டிங் நடக்குது. ஸோ கண்டினியூஸாக இந்த மீட்டிங் வந்து பேசல், ராட்டர்டாம் அண்ட் ஸ்டாக்ஹோம் 3 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்மே ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ 70th மீட்டிங் ஆஃப் COP 17 ஆஃப் பேசல் கமிட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய மீட்டிங். அண்ட் 12th மீட்டிங் ஆஃப் COP 12 ஆஃப் ராட்டர்டாம் கன்வென்ஷன். அண்ட் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் இருக்கு இல்லையா, COP 12 ஆஃப் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன். ஸோ இந்த 3 மீட்டிங்குமே அடுத்தடுத்து ஃப்ரம் April 28 to May 9 வரையும் ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் இந்த வருஷம் நடக்குது. தீம் வந்து என்னது, மேக் விசிபிள் த இன்விசிபிள் கோலன் வச்சுட்டு சவுண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் வேஸ்ட்ஸ் அப்படின்றது தான் தீம். ஸோ இது வந்து நடக்குதுன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசல், ராட்டர்டாம், ஸ்டாக்ஹோம் இது 3மே தனித்தனி கன்வென்ஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ஒரு மீட்டிங் வந்து நடக்குது. இந்தியாவோட இதில் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இந்தியாவோட ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா, லைக் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபராக அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க. அப்புறம் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் புஷ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் வந்து ஷோகேஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த பேசல் கன்வென்ஷன் வந்து 1989 கொண்டு வந்தாங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹசார்டஸ் வேஸ்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போபால் ட்ராஜடியில் அங்கே இருக்க ஹசார்டஸ் வேஸ்ட்டை வந்து இன்னுமே நம்மளால் கிளியர் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் எல்லாத்தையும் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அந்த வேஸ்ட்டை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கிளியர் கட் ரெகுலேஷன்ஸ் வந்து இதில் இருக்கும் பேசல் கன்வென்ஷன். ஸோ இந்த இது ஒன்று. தென் ராட்டர்டாம் கன்வென்ஷன் இஸ் 1998 சைன் ஆனது. ஸோ இது என்னென்னா இன்ஃபார்ம்டு கன்சென்ட் கொடுப்பாங்க பிஃபோர் ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் ஆர் ட்ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கெமிக்கல்ஸ் ஏதோ ஒன்று ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஷுட் பி இன்ஃபார்ம்டு கன்சென்ட். ஸோ இந்த இடத்துல இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் ஒரு இடத்துல க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த லோக்கல் பீப்புள் கிட்ட கன்சர்ன் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ராட்டர்டாம் கன்வென்ஷன் இஸ் அபவுட் தட். அண்ட் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் டார்கெட்ஸ் த பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். ஸோ ஆர்கானிக்காகவே சில பொல்யூட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து எலிமினேட் பண்ணணும் ஆர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுன்றதுக்காக டார்கெட் பண்ணி கொண்டு வந்தது தான் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன். ஸோ இந்த 3 கன்வென்ஷனையும் சேர்த்து அடுத்தடுத்து மீட்டிங் வைக்கிறாங்க ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில். ஸோ இதில் UNEA 4 ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று வந்து சொல்கிறாங்க. இதை வந்து இந்தியா தான் ப்ரொமோட் பண்ணுது. அதாவது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை அட்ரஸ் பண்ணணும். அண்ட் தேர் ஷுட் பி அ ரெசல்யூஷன் அதுக்கு, பிகாஸ் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் plays a vital role in shaping plastic negotiations. ஸோ அதனால இப்போ இந்த UNEA 4 ரெசல்யூஷன்றது வந்து அந்த பிளாஸ்டிக் ரிலேட்டடாக நெகோஷியேஷன்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வருது. ஸோ கனடா மாதிரியான கண்ட்ரிலாம் வந்து 2022 நினைக்கிறேன். ஸோ that was the first country to announce சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை ஃபுல்லாகவே பேன் பண்ணாங்க. அண்ட் எக்ஸ்டெண்ட் த ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது இப்போ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை மேக் பண்ணுறாங்க இல்லையா, and the makers are the should take their responsibility for their complete cycle. And they should ensure அவங்களோட சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை திரும்ப அவங்க மக்கள்கிட்டேருந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாங்கிட்டு they should recycle. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாம்சங், LG மாதிரியான கம்பெனிஸ் வந்து இந்தியா மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் இதுதான். எலக்ட்ரானிக் வேஸ்ட்ஸை they should manage well, they should pay something அந்த மாதிரி இருக்கும். அதாவது அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்ஸ்லேருந்து லித்தியம் மாதிரியான மெட்டலை பிரித்து எடுக்கிறதுக்கு
இங்கே இந்தியாவில் தே ஷுட் இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் ஒழுங்காக கவர்மெண்ட் பாலிசி ஏற்ற மாதிரி அந்த செப்பரேட்டிங் பிளான்ட் இல்லாத போது நாங்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற மாதிரி கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ தேட் இஸ் த எக்ஸ்டெண்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ரொடியூசருக்கு உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி. தென் ஜூலை 2022 வந்து இந்தியாவில் வி பேண்ட் த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். ஸோ இந்தியன் லீடர் ஹூ ரெப்ரசன்டட் திஸ் மீட்டிங் அப்படின்னா பூபேந்திர யாதவ், ஹூஸ் த என்விரான்மெண்ட் மினிஸ்டர். ஸோ அவர் தான் லீட் பண்ணியிருப்பார். அண்ட் டொமஸ்டிக் ஆக்ஷன்ஸ் லைக் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது நம்மக்கிட்ட, EPR, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பைலேட்ரல் பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாம் நம்ம சைன் பண்ணியிருந்திருக்காங்க, நார்வே அண்ட் ஸ்விட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். ஸோ ஏப்ரல் 2025 டேட்டா படி MGNREGS ஸ்கீமோட டிமாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க் டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குது. அது எவ்வளோன்னா 9.5% டிமாண்ட் ஆகிருக்கு, கம்மியாக டிக்ளைன் ஆகிருக்கு. அதனுடைய ரீசன் என்ன சைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் பெட்டர் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ MGNREGA ஒர்க்கில் தேர் இஸ் அ டிமாண்ட் டிக்ளைன். ஸோ MGNREGAக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஸோ கரண்ட் அவுட்கம் பார்க்கும்போது தேர் இஸ் அ ட்ராப் இன் டிமாண்ட் சிக்னல். ஸோ இது வந்து யூஸ்வலாக இந்த லாக்டவுனில் அப்போல்லாம் என்ன டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த MGNREGA ஸ்கீமில் நியூ என்ரோல்மெண்ட் அண்ட் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களோட கவுண்ட் வந்து அதிகமாச்சு. பிகாஸ் நிறைய பேர் வந்து அர்பன் சிட்டிஸில் இருக்கவங்க அங்கே ஒரு வேலை ஒர்க் இல்லாததுனால ரூரல் ஏரியாவை தேடி திரும்ப அவங்களோட சொந்த ஊருக்கே போனதுனால ஃபார் தேர் பேசிக் இன்கம்காக MGNREGAவில் அதிகமான பேர் வந்து என்ரோல் பண்ணதாகவும், அதில் டிமாண்ட் அதிகமாக இருந்து ஒர்க் அதிகமாக பண்ணதாகவும், அவங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து போயிருக்கு அப்படின்றதையும் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸ்லோலி இப்போ அது டிக்ளைன் ஆகுது, இயர் ஆன் இயர் டிக்ளைன் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய ஃபிஸ்கல் எய்ம் என்ன, மானிட்டர் அண்ட் மேனேஜ் ஜாப் டிமாண்ட் ஃபார் ஆப்டிமல் பட்ஜெட் அலோகேஷன் அண்ட் என்ஷூர் டைம்லி சப்போர்ட். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி லோவாக இருக்கும்போது MGNREGA மாதிரியான ஸ்கீம் மூலயமா ஒர்க்கும் ஆச்சு, அவங்களுக்கு ஜாபும் கொடுத்த மாதிரி ஆச்சு. அதனால் திஸ் வாஸ் அ பாப்புலர் ஸ்கீம். ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தட் ஆர் டிமாண்டிங் ஒர்க் அண்டர் திஸ் பர்டிகுலர் MGNREGA ஸ்கீம் வந்து கம்மியாக தட் இஸ் 20.17 மில்லியனாக இருந்திருக்கு அண்ட் 6.3% இயர் ஆன் இயர் டிக்ரீஸ் இருந்திருக்கு வென் கம்பேர்ட் டு ஏப்ரல் 2024 பார்க்கும்போது. ஸோ சில சைட்ஸில் வந்து இது 6.3 இருக்கும், சில சைட்ஸில் வந்து 6.6 இருக்குது. ஸோ எது கரெக்டான்றது வி ஹாவ் டு செக். ஸோ இது வந்து செக் பண்ணி 6.3 ஆர் 6.6 இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக கம்பேர் பண்ணும்போது ஏப்ரல் 2020 ஆர் 2021 அந்த ஒரு பீரியட் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் இப்போ இருக்க ஏப்ரல் 2025 கம்பேர் பண்ணும்போது ஏப்ரல் 2025 தான் லோவஸ்ட்டாக இருந்திருக்கு த டிமாண்ட். ஏன்னா அந்த பீரியட் 2020-2021 வந்து கோவிட் பீக்கில் இருந்தது. ஸோ அப்போ வந்து எந்த ஒரு ஒர்க்குமே கொடுக்கல. ஸோ அதனால் இதையும் கம்பேர் பண்ணும்போது இது லோவஸ்ட். பட் இது எப்படி இருக்குது, ஏப்ரல் 2025 ப்ரீ கோவிட் லெவல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிமாண்டையும் கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் சம்வாட் ஹையர் தான். பட் அந்த கோவிடுக்கு முன்னாடியும் இப்போயும் இருக்கிற அந்த கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நேரோ ஆகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 2025 த டிமாண்ட் ஃபார் த ஒர்க் அண்டர் திஸ் MGNREGA ஸ்கீம் இஸ் லோவர். இதுக்கான ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்வியஸாக ஜாப் அவைலபிலிட்டி, வேறு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்கனாமியும் வந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. அதனால இந்த ஸ்கீமுக்கு கீழே தே ஆர் நாட் டிமாண்டிங் ஜாப்ஸ். ஸோ டாப் ஸ்டேட்ஸ் டிமாண்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஆந்திர பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட், தெலுங்கானா செகண்ட், பீகார் தேர்டில் இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்மளுக்கு 86,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்ரூவ் பண்ணது இப்போது அப்படின்றது வந்து ஒரு டேட்டா இருந்தது. லேபர் பட்ஜெட்டுக்கு கீழே அப்ரூவ் பண்ணது ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர் 26 எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா 199 crore. இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 25 ரிவைஸ்ட் அண்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்டை விட 18.44% லோவர்னு சொல்லியிருக்காங்க. that also signals that availability of job and economy recovery இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க கவர்மெண்ட். அதனால கொஞ்சம் கம்மியாக தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் சர்வே RBI படி இம்ப்ரூவ்டு கான்ஃபிடன்ஸ், அதாவது நம்மளோட எக்கனாமியில் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்குது. எக்கனாமிக் க்ரோத்துமே வந்து 6.8% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி ஹவுஸ் ஹோல்டு ட்ரெண்ட்ஸ் என்னவோ அதை வந்து தனியாக RBI யூஸ் டு கண்டக்ட் அ சர்வே அண்ட் ரிலீஸ் அ ரிப்போர்ட். ஸோ அதில் பார்க்கும்போது 6.8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்னிங்ஸ் ஜென்ரேட்டட் இன் ஏப்ரல் எவ்வளோனா 2.86 billion த்ரூ டிமாண்ட் ட்ரிவன் அப்டேட்ஸ்.
இந்தியாவில் ஃபாதர் ஆஃப் ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டாக்டர். ஹீ பாஸ்ட் அவே அட் ஏஜ் ஆஃப் 77 இன் ஏப்ரல் 2025. அவரோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் டாக்டர் மேத்யூ கலாரிக்கல் அப்படின்றவர் தான். ஸோ வேர்ல்ட் லெவலில் ஃபாதர் ஆஃப் ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு வந்து சார்லஸ் டாட்டர் அப்படின்றவரை தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஹீ வாஸ் த ஒன் ஹூ டிஸ்கிரைப்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு 1964 சொன்னது அவர் தான். ஸோ ஹீ ஆல்சோ டெவலப்ட் த கான்செப்ட், அந்த எப்படி எண்டோவாஸ்குலர் ஸ்பிளின்ஸ் மூலியமாக அந்த பிளாக்கேஜை வந்து நம்ம தடுக்கலாம் ஒரு ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ ஆண்ட்ரஸ் குருட்சிக் அப்படின்றவரோட ஃபாதர் ஆஃப் பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட மெத்தடையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது இவர் தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து 1977 தே started the procedure. But India we call this person as a father of angioplasty in India. Angio-na நம்ம ஹார்ட்டில் பிளாக் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, பிளாக்டு பிளட் வெசல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அந்த நேரோ ஆகி இருக்கும் அந்த இதை வந்து சரி பண்ணுறது தயர் ஒர்க். ஸோ ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா. ஸோ தேட் இஸ் த திங். ஹீ வாஸ் ஸ்பெஷலைஸ்டு. இவர் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி மட்டும் இல்லாமல் காரிட்டோ ஸ்டின்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கார்டியாக் ரிலேட்டடாக he was very popular and he received a Padmashri award. அதுக்கப்புறம் டாக்டர் பிசி ராய் அவார்ட், இந்த அவார்ட்லாம் அவர் வாங்கியிருக்காரு. அண்ட் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டும் வந்து அவர் வாங்கியிருக்காரு. he was basically from Kerala. கோட்டை மெடிக்கல் எஜுகேஷனில் he did his medical. அண்ட் யூஎஸில் டாக்டர் க்ரூசன் அவர் தான் வந்து 1977 he அந்த பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டியை சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவருக்கு கீழே he was trained. ஸோ அதனால தான் இந்தியாவில் he came back and did all those angio எல்லாத்தையும் வந்து he popularly made that. பத்மஸ்ரீ 2000 டாக்டர் பிசி ராய் அவார்ட் 1996, டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அவார்ட் வந்து 2003 இவருக்கு இந்த அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து இது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் ஆஃப் ஏஷியன் பசிபிக் சொசைட்டி ஆஃப் இன்டர் கன்வென்ஷனல் கார்டியாலஜியில் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் ஆஞ்சியோபிளாஸ்டியை யூஏஇயில் ப்ரொமோட் பண்ணது இவர் தான். பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாண்ட்லாம் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தானே. ஸோ அங்கே போய் ஹீ வாஸ் த ஒன் ஹூ பாப்புலரைஸ்ட் இட். அண்ட் அங்கே போய் அந்த ஒரு பர்டிகுலர் ஆஞ்சியோவை வந்து கொண்டு வந்தது அவர் தான். அண்ட் அவர் எதனால் இறந்தாருன்றது வந்து நாட் சொல்லலை. ஸோ தேட்ஸ் திங். எப்போவுமே இன்னோவேட்டிவாக ஏதாவது ஒரு டாப்பிக்கில் லிஸ்ட்டு ரெடி பண்ணுற மாதிரி ஃபார்ப்ஸ் இந்தியா வந்து 2025 இந்தியன் விமென் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட வேறு அதிகமான செக்டார்ஸில் டைவர்ஸ் செக்டாரில் இருந்தாலும் அவங்க எல்லாரையும் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட பேசிஸில் என்ன பேசிஸில் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா, செல்ஃப் மேட் விமெனாக இருக்கணும், இன்ஃப்ளூயன்ஷியல் விமெனாக இருக்கணும், அவங்க இந்தியன் ஆரிஜினாக இருக்கணும், இந்தியன் விமென் லீடர்ஸாக இருக்கணும். ஸோ அந்த லிஸ்ட்டுக்கு பேர் வந்து W-Power லிஸ்ட் 2025 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மனுபக்கர்லாம் இருந்தாங்க அதில். ஸோ அதில் நேஷன் வைட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதில் என்னென்னா விமன் லீடர்ஷிப்பை ப்ரொமோட் பண்ணணும். ஸோ மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரீஸில் விமனோட லீடர்ஷிப், பிகாஸ் தட் இஸ் இம்பார்ட்டண்ட். தேர் இஸ் அ கிளாஸ் சீலிங் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது சிஇஓ மாதிரியான டாப் பொசிஷனுக்கு வந்து விமனை போக விடாமல் மென்னுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் டெசிஷன் மேக்கிங்லாம் மென் வில் டூ பெட்டர் அப்படின்ற மாதிரியான ஜென்ரல் ஐடியா இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாத்தையும் பிரேக் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான லிஸ்ட்ஸ் எல்லாம் விடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃப் மேட் லீடர் ஆர் த ஒன்ஸ் ஹூ அச்சீவ்ட் அவங்களோட சக்ஸஸை அவங்களோட பர்சனல் எஃபர்ட் டேலண்ட்னால அச்சீவ் பண்ணவங்க தான். நாட் பிகாஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் வந்து வெல்தியாக இருக்கிறதுனால தே கெட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இல்லை. ஸோ தே ஆர் த ஒன் ஹூ மேட் தெம்செல்வ்ஸ். ஸோ அதில் வந்து நேஷ்னல் பர்சனாலிட்டிஸ் லைக் கீதா கோபிநாத், லீனா நாயர், பிவி சிந்து, பாயல் கபாடியா, ஷீ இஸ் த டைரக்டர், அண்ட் டாக்டர் பிரதிமா மூர்த்தி, இவங்க எல்லாரையும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் 5 விமென் வந்து குளோபல் ஆர்கனைசேஷனோட ஹெட்டாக இருந்திருக்காங்க, 3 ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருந்திருக்காங்க, 4 என்டர்டெயின்மெண்ட் சேர்ந்த இண்டஸ்ட்ரியல் பீப்புளும் இருந்திருக்காங்க. ஸோ இதில் லிஸ்ட் பண்ணவங்களோட பேர் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஒரு லிஸ்ட்டே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபார்ப்ஸ் இந்தியாவோட பேஜ்லேயே வந்து இருந்துச்சு. அனாமிகா கண்ணன் அப்படின்றவங்க வந்து ஹூ இஸ் த கிரியேட்டிவ் டைரக்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் அனாமிகா கண்ணன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கீதா கோபிநாத் வி நோ, ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் IMF, ஃபர்ஸ்ட் விமென் டெப்யூட்டி டைரக்டர் DM ஆஃப் IMF. அதுக்கப்புறம் காக்கு நக்கேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஸோ இந்தியாவோட சிஇஓன்னு சொல்லலாம், ஆஃப் பேங்க் ஆஃப் அமெரிக்கா.
ஸோ பானான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய இந்தியன் சீஃப் சிஇஓவாக இருக்காங்க. அண்ட் லீனா நாயர் குளோபல் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் சேனல். ஸோ அவங்களும் சேனல்ன்றது ஒரு கம்பெனி, சேனல்னு சொல்லுவாங்களா ஏதோ ஒன்று. அப்புறம் மனு பக்கர் ஹூஸ் அ ஷூட்டர், அவங்க இருக்காங்க. அப்புறம் மீரா குல்கர்னி இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நோ, இட் இஸ் நாட் ஹியர். குல்கர்னி ஹூஸ் த ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அந்த ப்ராடக்ட்ஸோட ஃபவுண்டர். அதுக்கப்புறம் மோனா கந்தர் அப்படின்றவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி குஜராத்தோட பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருக்காங்க. அப்புறம் ஃபில்ம் மேக்கர் பாயல் கபாடியா இங்கேயே இருக்குது. அப்புறம் நிம்ஹாஸ் அப்படின்னு ஒன்று, நிம்ஹான்ஸ், ஸோ அதனுடைய டைரக்டராக இருக்க டாக்டர் பிரதிமா மூர்த்தி, இவங்க தான் அது. அதுக்கப்புறம் ப்ரீனா சிங் ஹூஸ் த சிஇஓ ஆஃப் பன்சாலி ப்ரொடக்ஷன்ஸ், பிவி சிந்து பேட்மிண்டன் பிளேயர். அப்புறம் ரேணுகா ராம்நாத் அப்படின்றவங்க. ஸோ நிறைய லிஸ்ட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் சி. அண்ட் இந்த லிஸ்ட்டில் வந்து கிரிக்கெட்டர் ஸ்மிருதி மந்தனா, பிவி சிந்து, அப்புறம் யார் மனு பக்கர், இவங்க 3 பேர் தான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் டு பி லிஸ்டட் இன் திஸ். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் அ லுக். லைக் சிங்கர் சுனிதி சௌஹான் அவங்களாம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த லிஸ்ட்டில் இருக்காங்கன்னா ஜஸ்ட் வாட்ச் இட், பிகாஸ் ஆப்ஷன்ஸில் சம்டைம்ஸ் ஐபிபிஎஸ் கேன் ஆஸ்க் யூ. ஸோ அதனால் ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட கோல்டு ரிசர்வை வந்து 57.5 டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயர் 25. ஸோ இதனுடைய ரீசன் என்ன, இந்த ஆப்ஷனில் எது பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது அதை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் டு ஹெட்ஜ் அகேன்ஸ்ட் குளோபல் ஃபினான்ஷியல் அன்சர்டினிட்டி அண்ட் டாலர் வாலட்டிலிட்டி. ஸோ இதுதான் ஒரிஜினல் ரீசன். பட் ரீசெண்டாக நடந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யாவோட கோல்டு ரிசர்வ் யூகேல இருந்ததை வந்து யூகே பேங்க்கில் இருந்ததை தே டின்ட் கிவ், அதை வந்து லாக் பண்ணிட்டாங்க, சீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆர் அவங்கள யூஸ் பண்ண விடலை. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம். எல்லா பேங்க்ஸுக்குமே வந்து அவங்களோட ரிசர்வ்ஸ் மற்ற பேங்க்கிட்ட லைக் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மாதிரியான பேங்க்ஸ் கிட்ட இருக்கிறது வந்து சேஃப் இல்லையோ அப்படின்ற ஒரு தாட் வந்து ஆஃப்டர் தேட் அந்த ரஷ்யா மேலே வந்த சாங்ஷனுக்கு அப்புறம் ஒரு பயம் வந்தது. ஸோ சைனா மாதிரியான கண்ட்ரீஸ் வந்து அவங்களோட கோல்டு ரிசர்வை ரொம்ப வருஷமாகவே, சைனா ரஷ்யா ரெண்டுமே தான், ஸோ கோல்டு டிமாண்ட் அதிகமாகிறதுக்கு, கோல்டு ரேட் அதிகமாகிறதுக்கு தேட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். பிகாஸ் அவங்க அந்த கண்ட்ரியில் இருக்க சென்ட்ரல் பேங்க்கே வந்து கோல்டு ரிசர்வ்ஸை அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட ஹவு மச் கோல்டு ரிசர்வ் டஸ் ஆர்பிஐ கீப் இன் இந்தியா, சென்ட்ரல் பேங்க்ஸ் கோஸ் ஸ்லோ அண்ட் பிரிங்கிங் ஹோம் கோல்ட் ஃப்ரம் ஓவர்சீஸ் வால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் ரீட் இட். அதில் வந்து இப்போது நம்மக்கிட்ட வந்து அதாவது இந்தியாவில் மட்டும் வந்து 1.53 டன்ஸ் ஆஃப் கோல்டு தான் இருக்குது. விச் இஸ் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் மார்ச் 2025 படி ஆர்பிஐ டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் மட்டும் இருக்கிறது. ஸோ மொத்தமாக நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு டேட்டா வந்து இருந்துச்சு. ஸோ அதில் வந்து 879.59 மெட்ரிக் டன்ஸ் கோல்டு ஹோல்டிங் நம்மக்கிட்ட இருக்கிறதாகவும், இதில் 511 மெட்ரிக் டன்ஸ் வந்து இந்தியாக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் த திங். இந்த இதில் வந்து இந்தியாக்குள்ளேயே இருக்குது. வைல் 348.62 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருக்கு இல்லையா, அதுகிட்ட இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் நம்ம லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் கோல்டை வாங்கிடணும் திரும்ப. அண்ட் பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்ஸ் பிஐஎஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னலி 18.98 மெட்ரிக் டன் ஆஃப் கோல்டு வந்து கோல்டு டெபாசிட்ஸாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் நம்ம வந்து திரும்ப ஹோமுக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம் நிறையா இந்த மாதிரி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பிஐஎஸ் கிட்டே இருக்க கோல்டு எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வி ஆர் பிரிங்கிங் பேக். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே எவ்வளோ கோல்டு நம்ம வச்சுருக்கோன்றது தான் நம்மளுக்கு சேஃப் அப்படின்றது வந்து இப்போது ரஷ்யாவுக்கு நடந்ததுலேயே தெரிஞ்சிருச்சு. அண்ட் வி வாண்ட் கோல்டு ஆஸ் அ ஸ்டேபிள் ஒன். ஏன்னா டாலர் அவங்களோட குளோபல் டாமினன்ஸை வந்து கம்மி பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்தோ டீடாலரைசேஷனுக்கு மேலே போகிற கண்ட்ரிஸ் மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம்னு சொன்னாலும் டாலர் இஸ் நாட் ஸ்டேபிள் நவ். ஸோ எப்போவுமே அது ஸ்டேபிளாக இருக்கும்னு நம்ப முடியாதுன்றதுனால நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை டைவர்சிஃபை பண்ணுறதுக்காக ட்ரெடிஷ்னல் யூஎஸ் அசர்ட்டாக டாலர்ஸாகவே வச்சுருக்காம கோல்டுக்கு மாறலாம் அப்படின்ற ஒரு ப்ராடர் ஐடியாக்குள்ளே எல்லா கண்ட்ரியும் வர்றது நார்மல் தான். அதில் நம்மளும் அதே தான் பண்ணுறோம் அப்படின்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இட். இப்போ வந்து கோல்டு ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இதுதான். மேஜர் சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆர்
என்ன கோல்டு பையிங் ஸ்ப்ரீ. ஸோ கோல்டோட அடிஷன் இன் FY24 வந்து வெறும் 27.847 tons தான். பட் இன் 2025 when compared to last year, இந்த ஃபினான்ஷியல் இயர் 879.6 tons வந்து டோட்டல் கோல்டு ரிசர்வ் இருக்குது. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த நியூஸ் நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து இந்தியா மேலே அதிகமாக இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனுடைய இது கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி. ஸோ இந்தியன் ருப்பியோட பீக் வந்து ஆயிருந்திருக்கு. ஸோ US டாலர்ஸோட அகேன்ஸ்டாக பார்க்கும்போது May 2, 2025 தான் 6 month ஹையாக இருந்திருக்கு. 83.78 $78 rupees against a per dollar. ஸோ இது வந்து 2025ஓட லாஸஸ் எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ RBI issues a fresh 10-year government bond to replace the existing benchmark security. ஸோ இந்த இதுவும் வந்து பாண்ட் ஆக்ஷனோட அப்கமிங் திங்ஸ். ஸோ FPI which is நம்ம பார்த்த மாதிரி நம்ம இந்தியா மேலே இருக்க அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. பிகாஸ் தே வேர் த ஒன்ஸ் ஹூ லெஃப்ட் இந்தியா டியூரிங் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி மந்தில். ஸோ அந்த லாஸஸை நம்மளால் பேர் பண்ண முடியல. FPIs திடீர்னு போகிறத வந்து அப்போ தான் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்லாம் வந்துருந்தது தட் FDI இஸ் த சேஃபஸ்ட் ஒன், FPI வந்து நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம். பட் நவ் தே ஆஃப்டர் த பாஸ், அந்த 90 days பாஸில் நம்ம இன்னும் நிறைய டாக்ஸில் ஈடுபடுறோம் அப்படின்ற போது investors, foreign portfolio investors are gaining the interest and they are coming back to India. அதனால ருப்பியோட ஸ்டெபிலைசேஷன் ஆகுது. ஆல்தோ அது மட்டும் ரீசனாக ஒன்லி ரீசன் இல்லை. ஸோ RBIமே நிறையா ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு, ருப்பியை ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ரீசெண்டாக OMO கூட பண்ணியிருக்காங்கன்றதை நான் அகெயின் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ திஸ் நியூஸ் இஸ் அபவுட், நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் யோசிச்சிருக்கலாம், எதுக்கு MPC மானிட்டரி பாலிட்டி கமிட்டியோட ஸ்டான்ஸ் எல்லாம் எதுக்கு நம்ம பார்க்கணும், அதெல்லாம் ஏன் இம்பார்ட்டண்ட்டாக, அதெல்லாம் ஏன் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான யோசனைலாம் உங்களுக்கு வந்திருக்கலாம். பட் இது வந்து ஒரு அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ RBI என்ன சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா, பேங்க்ஸ் ஆர் யூஸிங் மோர் ஆஃப் MSF அண்ட் SDF ஃபார் தேர் லிக்விடிட்டி க்ரன்ச் இருக்கிறப்போ இந்த MSF அண்ட் SDF அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதை தவிர்த்துட்டு கால் மணி மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட் அப்படின்ற அதை பொறுத்து இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் மினிமல் தேன் MSF அண்ட் SDF. ஏன் அதை யூஸ் பண்ண மாட்டேறீங்க, அதை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க MPC மீட்டிங்கில். ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி, சரி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பேங்க்ஸ் வந்து ஒரு காமன் கமிட்டி மாதிரி வச்சு மீட்டிங்லாம் ஏற்படுத்தும் போது என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து என்ன இருக்குது, 24/7 we shall transfer the money. ஸோ முன்னெல்லாம் தான் அந்த 6 மணிக்கு மேலே இது வாட் தட் காசு கொடுக்கக்கூடாது, தண்ணி கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போது தேர் இஸ் நோ ரூல்ஸ் ஃபார் தோஸ் திங்ஸ். ஸோ எப்போ வேணாலும் யார் வேணாலும் UPI மூலியமாக மட்டும் இல்லாமல் நெஃப்ட், RTGS மாதிரியான 24/7 இருக்கிற பேமெண்ட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்போ வேணாலும் நம்ம அமௌண்ட்டை வந்து அனுப்புகிறோம். ஸோ பேங்க்ஸ் யூஸ்வலி ஹாவ் த அவங்களோட வாட் டு சே மார்க்கெட் க்ளோசிங் டைம் வந்து 5 PM. அதாவது பேங்க்ஸ் வந்து ஒரு நாள் காலையில் ஆரம்பித்து 5 PM வரையும் என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லிக்விடிட்டி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, லிக்விடிட்டி க்ரன்ச் இருந்துச்சு, அதாவது அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய மக்களுக்கு, அதாவது கஸ்டமர்ஸ் வாங்க வேண்டிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை பொறுத்து டிமாண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட லிக்விடிட்டி இருக்கா, நெக்ஸ்ட் டேக்கான லிக்விடிட்டி நம்மக்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் யூ மைட் ஃபைண்ட் POs, பேங்க்கில் ஒர்க் பண்ணுற POs ஆஃப்டர் 5 PM தான் அவங்க அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், rather than clerks. ஸோ இந்த MSF and SDF அப்படின்னா என்னென்னா, these two are liquidity adjustment ஃபெசிலிட்டிக்காக RBI யூஸ் பண்ணுற டூல்ஸ். ரிவர்ஸ் அண்ட் ரெப்போ ரேட்ஸோட இதுவும் வந்து வரும். ஸோ ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்னென்னா, பேங்க்ஸ் வந்து அவங்களோட எக்ஸஸ் ஃபண்டை RBI கிட்ட லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைப்பாங்க. ஸோ லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் SDFல இருக்கும். MSF என்ன அப்படின்னா, பேங்க்ஸுக்கு ஏதாவது ஃபண்டு தேவைப்படுது, ஓவர் நைட் ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னா MSF மூலயமா RBI கிட்டேருந்து தே கேன் கெட் த அமௌண்ட். பட் இந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ரேட், அது வந்து ஹையராக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க பேங்க், ஏன் MSF யூஸ் பண்ணுறீங்க, கால் மணி மார்க்கெட்டை யூஸ் பண்ணி நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, கால் மணி மார்க்கெட் இஸ் அ பேங்க் டு பேங்க் ஓவர் நைட் ட்ரான்ஸ்ஃபருக்காக
அமௌண்ட் லிக்விடிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ற போது இப்போ லிக்விடிட்டி கம்மியாக இருக்க பேங்க் லிக்விடிட்டி எக்ஸஸாக இருக்கிற பேங்க் கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ தட் லிக்விடிட்டி எக்ஸஸாக இருக்கிற பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட போய் எஸ்டிஎஃப்ல வைக்க மாட்டாங்க. லிக்விடிட்டி கம்மியாக இருக்க பேங்க் ஆர்பிஐ கிட்ட போய் எம்எஸ்எஃப்க்கு அதிக ரேட்டில் வாங்க மாட்டாங்க அமௌண்ட். இது எல்லாத்தையும் விட இந்த கால் மணி மார்க்கெட்டோட அந்த ரேட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணாமல் ஏன் எங்ககிட்ட வரீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் இதை சரி பண்ணுங்க பாஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது 24/7 நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸையும் கொடுத்துட்டீங்க. ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், யூபிஐன்னு எல்லாத்துலேயும் கொடுத்துட்டீங்க. பல்க் ட்ரான்ஸ்ஃபர் கூட ஆகுது. அப்போது அந்த டயத்தில் லிக்விடிட்டி கிரன்ச் ஒரு பேங்க்குக்கு ஏற்படும் போது வேறு வழியே இல்லாமல் தே ஆர் கோயிங் டு எம்எஸ்எஃப் அண்ட் எஸ்டிஎஃப். ஏன்னா பேங்க்ஸ் யூஸ்வலி க்ளோஸ் தேர் அந்த ட்ரேடிங் ஹார்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து 5 PM க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் ஓப்பனில் இருக்க ஆர்பிஐ கிட்ட தானே போய் நாங்கள் வாங்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்ல, சரி ஓகே இந்த ட்ரேடிங் ஹார்ஸை 5 PMலேருந்து 7 PM நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ பேனல் வந்து சஜஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆர்பிஐயோட கன்சர்னே எம்பிசி மீட்டிங்கில் ஏன் நீங்கள் கால் மணி மார்க்கெட்டை யூஸ் பண்ண மாட்டேறீங்க, வெயிட்டட் ஆவரேஜை கால் ரேட்டை ஏன் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு புஷ் பண்ணும்போது இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க மாற்றுவாங்க இல்லையா. ஸோ அப்கமிங் டேஸில் வி ஷால் ஃபைண்ட் தட் ட்ரேடிங் ஹார்ஸை வந்து 7 PMக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஷால் வெயிட் ஃபார் தேட். ஸோ ஆர்பிஐ ரிப்போர்ட் படி மே 2025 இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட் வேல்யூ வந்து ஃபார் த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் தேட் கிரியேட்டட் அ நியூ நேஷ்னல் ரெக்கார்ட். நம்மளோட டார்கெட் என்னென்னா 2 trillion எக்ஸ்போர்ட் வந்து நம்ம பண்ணணும் வித்தின் 2030 அப்படின்ற டார்கெட். ஸோ கண்டிப்பாக அதை விட கம்மியாக இருக்குமா? அது என்ன வேல்யூ அப்படின்னா $824.9 billion நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் நம்மளோட நான் ஆயில் மர்ச்சன்டைஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். எஸ்பெஷலி சர்வீசஸ் செக்டார் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ இந்த ஹையர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம் த்ரூ ரோபஸ்ட் எக்ஸ்போர்ட் growth. ஸோ நம்மளோட ட்ரேட் growth வந்து இன்னும் ஆத்மநிர்பர் பாரத், ஃபாரின் ட்ரேட் பாலிசி 2023 இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாலிசி. ஸோ எனக்கு அது இதை பற்றி டைம் கிடைச்சா வி ஷால் சி. அண்ட் மேக் இன் இண்டியா இந்த மாதிரியான விஷயங்கள்னால வி ஆர் ப்ரொடியூசிங் மோர் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் மோர். நவ் தட் நம்ம வந்து அதிகமான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் அதிகமாக சைன் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. இப்போ ரீசெண்டாக யூகே கூடலாம் சைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப ப்ரிசைஸாக சைன் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பங்களாதேஷோட கம்பீட் பண்ணணுன்றதுக்காக வி ஆர் என்டரிங் இன் டு UK without any அது என்ன சொல்கிறது டேக்ஸஸ் இல்லாமல். ஸோ ஆல்ரெடி யூகேவோட வி ஹேட் வெரி மினிமல் டேக்ஸ் 5% சம்திங் தான் இருந்துச்சு. அந்த இதையும் வந்து இப்போ பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட விஸ்கி, லார்ஜர் லக்ஸரியஸ் கார்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வரப்போகுது. அதுலேயுமே தே ஆர் ஸ்பெசிஃபிக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கம்மிங் இயர்ஸில் நம்மளோட எக்ஸ்போர்ட் வில் பி இன் பெட்டர் பொசிஷன் தேன் நவ். ஸோ இந்த இதுதான் டார்கெட். 2 trillion வந்து 2030 எக்ஸ்போர்ட் நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். ஃபாரின் ட்ரேட் பாலிசி 2023 இதை தான் சொல்லியிருக்கோம். நவ் தட் வி ஹேவ் PLI ஸ்கீம், ஆத்மநிர்பர் பாரத், மேக் இன் இண்டியான்னு சொல்லி இன்னும் நிறைய பூஸ்ட் பண்ணுறோம். அண்ட் ஸ்டார்ட் அப்ஸையும் வந்து என்கரேஜ் பண்ணுறோம் வெளி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ டோட்டல் எக்ஸ்போர்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர், லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் பார்க்கும்போது இவ்வளோ, கம்பேர்ட் டு லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வெறும் 700 something billion தான். ஸோ 6.1% growth வந்து இருந்திருக்கு எக்ஸ்போர்ட்ஸில். திஸ் டேட்டா வாஸ் ரிலீஸ்ட் பை RBI. ஸோ சர்வீசஸ் செக்டார் மட்டுமே 300 and something growth. ஸோ இது வந்து கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் 13% க்ரோ ஆயிருக்கு. ஸோ சர்வீஸ் செக்டார் தான் நம்மளை வந்து இன்னும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வச்சுட்ருக்கிறதுக்கு காரணம். அண்ட் மார்ச்சில் மட்டுமே யூ கேன் சி 18.6%. அதனால தான் இப்போ யூஎஸ் ரிசெஷனில் போச்சு அப்படின்னா நம்மளோட சர்வீஸ் செக்டார்ஸ், மேஜர் சர்வீஸ் செக்டார் கம்பெனிஸான TCS, விப்ரோ, இன்ஃபோசிஸ் மாதிரியான கம்பெனிஸ்க்கான கிளைண்ட்ஸ் வந்து US பேஸ்டு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ஒருவேளை யூஎஸில் ரெசெஷன் வந்துச்சுன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே அடி வாங்கும். அவங்களுக்கான வாட் டு சே புது ப்ராஜெக்ட்ஸ் வராது. ஸோ கம்மிங் இயர்ஸில் க்ரோத் ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா நம்மளோட வாட் டு சே கண்ட்ரியுமே வந்து அந்த GDP ரிலேட்டடில் கண்டிப்பாக அடி வாங்கும். ஸோ தட் வேர் த கன்சர்ன்ஸ். பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகே, இது வந்து நம்ம ஜான்வரியில் நம்ம பார்க்கலனாலும் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். அதாவது 330 ALH அப்படின்ற ஒரு துருவ் தான் இங்கே ஆன்சர். ஸோ அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர்ஸ் இதை யூஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் ட்ரையல் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. January 5 அப்போது இது என்ன ஆச்சு, இந்த 3 ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னா கிராஷ் ஆயிடுச்சு. நம்மளோட இந்தியன் கோஸ்ட் கார்ட் சாப்பர் அட் போர்பந்தர்
3% வந்து அதில் இறந்தும் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரோப் ஆச்சு, அதாவது இன்வெஸ்டிகேஷன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹெலிகாப்டரில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுக்கப்புறம் இப்போது அந்த கிராஷ்க்கு அப்புறம் இந்த த்ருவ் அப்படின்ற அட்வான்ஸ்ட் லைட் ஹெலிகாப்டருக்கு நம்ம ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மி இவங்க 2 பேருமே இந்த த்ருவ் அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டரை யூஸ் பண்ணுறதுக்கான கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் டிஃபெக்ட் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி க்ரியேட் பண்ணி தேவர் எக்ஸாமைனிங் எதனால் January 5 வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, அந்த கிராஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் மந்த்தே வந்து எமர்ஜென்சி பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. வேறு ஏதாவது ட்ரூப்ஸ் எல்லாம் வேணும், லைக் ஃபாரஸ்டர் ஏரியாஸ் ஆஃப் பஹல்காம் அண்ட் அதர் ஃபார்வர்ட் லொக்கேஷன்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதெல்லாம் வந்து அவங்க போய் பார்க்கணும் அப்படின்னா தேவைப்படுது அவங்களுக்கு. பிகாஸ் ஃபாரஸ்ட்லேருந்து தானே பஹல்காம் அட்டாக் வந்து அந்த ட்ரூப்ஸ் அந்த 5 பேர் வந்து கொண்டாங்க. ஸோ அதனால அதுக்கு தேவைன்றதுனால லாஸ்ட் மந்த் எமர்ஜென்சி பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ எமர்ஜென்சி பர்மிஷன் மட்டும்தான் அப்போ கிடச்சிருந்ததுனால தே கான்ட் யூஸ் தட் ஃபார் லாங். ஸோ அதனால் தேவர் ஆஸ்கில் கிளியரன்ஸ் வந்து கேட்டிருந்துருப்பாங்க போல். ஸோ இப்போ கிளியரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த நியூஸ் இஸ் தேர். ஸோ கோஸ்ட் கார்ட் வேரியண்ட் வந்து இதுலேயே த்ருவ்லேயே வந்து ஃபேட்டல் கிராஷ் நடந்துச்சு கோஸ்ட் கார்ட் வேரியண்ட்டில் ஆன் April 5, 2025. இப்போ இந்த டிஃபெக்ட் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி டிஐசி அவங்க வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க பேஸ்ட் ஆன் த டிஃபெக்ட் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்னால. அண்ட் த்ருவ் ஹெலிகாப்டர்ஸை வந்து அவங்களோட சேஃப்டி ஏர்வர்தினஸ் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் போஸ்ட் பஹல்காம் அட்டாக் அப்புறம் தேர் யூசேஜ் வந்து ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர் இஸ் ஆல்சோ அதர் ஹெலிகாப்டர்ஸ் டூ. ஸோ இந்த துருவ மேனுஃபேக்சர் பண்ணது யாருன்னா HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். அண்ட் ஹெலிகாப்டர் மாடல் வந்து அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர். ஸோ 330 ஹெலிகாப்டர்ஸ் அரவுண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கிட்ட நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து டிஃபென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி வந்து செக் பண்ணி இப்போது ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பஹல்காம் அட்டாக் அப்புறம் அந்த ஃப்ளைட்ஸுமே வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ that's it for today. All the best for your exams, and if any, do comment and thank you.